அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய காணொலியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது தொகைநிலை எனும் தொடரில் பண்பு தொகை குறித்த செய்திகளையும் அதற்கு அடுத்தபடியாக உள்ள அதன் வகைகளையும் குறித்து விரிவாக காணலாம். பண்பு தொகை என்பது ஒரு தொடரில் மை ஆகிய இரண்டு விகுதிகள் மறைந்து வந்து பொருத்தருமாயின் அது பண்பு தொகை என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு சொற்றொடரில் மை கமா அல்லது ஆகிய சொற்கள் மறைந்து வந்து பொருள் தரும்போது அது பண்பு தொகை என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக செம்மலர் இந்த தொடரை காணும்போது இதனை பிரித்து எழுதும்போது செம்மை கூட்டல் மலர் என பொருள் தருகிறது. இதேபோல் கருங்குயில் என்ற தொடரை பார்க்கும்போது கருங்கை கூட்டல் குயில் கருங்குயில் என பொருள் வரும். இது மைகளின் விகுதி மறைந்து செங்கூட்டல் மலர் செம்மலர் என பொருள் தருவது பண்பு தொகை என அழைக்கப்படுகிறது. இலக்கணத்தில் ஒரு தொடரை பிரிக்கும் போது மை விகுதி மறைந்து நின்று பொருள் தருமாறு அமைவது பண்பு தொகை என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக ஓமை தொகை. தொகைநிலை தொடரில் நான்காவதாக நாம் காண இருப்பது ஓமை தொகை. ஏதேனும் ஒன்றில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுடன் ஓமைப்படுத்தி கூறுவது ஓமை தொகை என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக இது ஓமை தொகையில் ஓமை தொகையில் போல போன்ற ஆகிய ஓம உருவுகள் மறைந்து வந்து பொருள் தருமாயின் அது ஓமை தொகை என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக கயல் எனும் இந்த சொல்லை நோக்கும்போது கயல் போன்ற விழி, கயல் என்பது மீனினையும் கண் என்பது விழி என்பது கண்ணினையும். அதாவது கயல் மீனின் கண்ணை போன்ற விழியுடைய பெண் எனும் சொல்லி ஓமைப்படுத்தி கூறப்பட்டுள்ளதால் இது ஓமை தொகை என அழைக்கப்படுகிறது. இதற்கு இடையே போன்ற என்னும் ஓம உருவு மறைந்து வந்து பொருள் தருவதால் இது ஓமை தொகை என அழைக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக உண்மை தொகை. ஒரு சொற்றொடரில் எனும் ஓம உருவு மறைந்து வந்து பொருள் தருவது உண்மை தொகை என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக தாய் தந்தை. இந்த தொடரை கவனிக்கும் போது எனும் சொல்லானது மறைந்து வந்து பொருள் தருகிறது. அதாவது இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது தாய் தந்தை என்பது தாயும் தந்தையும், அவன் அவள் என்பது அவனும் அவனும், என் எழுத்து என்பது என்னும் எழுத்தும் என எனும் ஓம உருவு மறைந்து வந்து பொருள் தருவதால் இது உண்மை தொகை என அழைக்கப்படுகிறது. இறுதியாக அன்மொழி தொகை என்னும்போது மேலே கூறப்பட்ட வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உண்மை தொகை, உண்மை தொகை இவற்றில் ஏதேனும் ஒன்று இரண்டு மறைந்து வந்து பொருள் தருமாயின் அது அன்மொழி தொகை என அழைக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உண்மை தொகை, உண்மை தொகை இவற்றில் ஏதேனும் ஒன்று இரண்டு மறைந்து வந்து பொருள் தருமாயின் அது அன்மொழி தொகை என அழைக்கப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இந்த தொடர்களை காணும்போது சிவப்பு சட்டை பேசினார் என்னும் தொடரில் சிவப்பு சட்டை அணிந்த மனிதர் பேசினார் என்பது அதன் வெளிப்பாடையான தொடராகும். இதில் சிவப்பு என்பது பண்பு தொகையும் சட்டை பேசினார் என்பது வினைத்தொகையும். அதாவது ஏதேனும் ஒன்று ரெண்டு தொகைகள் மறைந்து வந்து பொருள் தரும்போது அது அன்மொழி தொகை என அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக இலக்கணத்தில் தொகைநிலை தொடர் என்னும் பகுதியில் தொகை என்னும் சொல்லுக்கு மறைதல் என்னும் தொகைநிலை தொடரோட வகைகள் வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை, அன்மொழி எனவும் அதில் குறிப்பாக வேற்றுமை உருவுகள் 8 எனவும் அந்த வேற்றுமை உருவுகளில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவுகள் அல்லாது மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் எவ்வாறு ஒரு வாக்கியத்தில் பயின்று வந்து பொருள் தருகின்றது என்பதை குறித்து விரிவாக இன்றைய பகுதியில் கண்டோம். அடுத்த பகுதியில் தொகாநிலை தொடர் என்றால் என்ன எனவும் அதற்குரிய வகைப்பாடுகள் என்ன